வேலூர் மாவட்ட பணிமனைகளில் போலீஸ் பாதுகாப்புடன் 75% பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகிறது. இதுகுறித்து நமது செய்தியாளர் பிரீத்குமார் வழங்கும் தகவல்களை தற்போது கேட்கலாம். தமிழ்நாடு போக்குவரத்து தொழிலாளர் சங்கம் சார்பில் இன்று வேலை நிறுத்தமானது நடைபெற்று வருகிறது. அதாவது அகவிலைப்படி உயர்வு, மருத்துவ காப்பீடு அட்டை வழங்குதல் உள்ளிட்ட 6 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தொடர்ந்து தமிழக அரசிடம் தமிழக போக்குவரத்து கழகம் சார்பில் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடைபெற்றது. ஆனால் நேற்று இறுதிக்கட்ட பேச்சுவார்த்தையும் தோல்வியடைந்தது. தொடர்ந்து தற்போது வேலை நிறுத்தமானது காலை முதல், அதாவது 6 மணி முதல் தொடங்கியிருக்கின்றன. குறிப்பாக வேலூர் மாவட்டத்தை பொறுத்தவரை 4 பணிமனைகள் உள்ளன. இந்த 4 பணிமனைகளில் 299 மாநகர பேருந்துகள், புறநகர பேருந்துகள் என இயங்கி வருகின்றன. தற்போது வரை பார்த்தோமானால் வேலூர் மாவட்டத்தை பொறுத்தவரை 75% பேருந்துகள் இயங்கிக் கொண்டு தான் இருக்கின்றன. இந்த வேலை நிறுத்த போராட்டத்தில் பார்த்தோமானால் அண்ணா தொழிற்சங்கம், CITU தொழிற்சங்கங்கள் இணைந்து தற்போது நடத்தி வருகின்றனர். இருந்த போதிலும் தற்போது வேலூர் மாவட்டத்தை பொறுத்தவரை 75% பேருந்துகள் தற்போது இயங்கி வருகின்றன. இதனால் பொதுமக்களுக்கு அதிக அளவு பாதிப்புகள் எதுவும் ஏற்படவில்லை என்று தெரிவிக்கின்றனர். மேலும் பேருந்துகள் 75% இயக்கப்பட்டாலும் குறிப்பிட்ட இடங்களில், அதாவது குறிப்பிட்ட நேரங்களில் வரக்கூடிய பேருந்துகள் தாமதமாக வருவதாக பொதுமக்கள் தெரிவிக்கின்றனர். இன்று வேலை நிறுத்தம் என்று அறிவித்ததின் காரணமாக பொதுமக்களும் இந்த அரசு பேருந்துகளை நாடி செல்லாமல் வேலூரில் இருக்கக்கூடிய ஆட்டோக்கள், அது மட்டும் இல்லாமல் தனியார் பேருந்துகளை நாடி சென்று கொண்டிருக்கின்றனர். மேலும் அதாவது அரசு பணிமனைகள் இருக்கக்கூடிய, அதாவது வேலூர் பணிமனைகள் எதிரே காவல்துறையினர் பாதுகாப்பு பணியிலும் ஈடுபட்டு வருகின்றனர். ஏனென்றால் அதாவது மற்ற தொழிற்சங்கத்தை சார்ந்தவர்கள் இந்த பேருந்துகள் இயக்கும் போது ஏதாவது பிரச்சனைகளை செய்வார்கள் என்பதன் காரணமாக வேலூரில் இருக்கக்கூடிய பணிமனைகளின் வளாகத்தின் எதிராகவே சுமார் 20க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியிலும் ஈடுபட்டு வருகின்றனர். வேலூரை பொறுத்தவரை தற்போது 75% அரசு பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகிறது. சத்தியம் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் சுதாகருடன் பிரீத்குமார்.